ஆதிகாலத்து மனிதன் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு மற்ற பிராணிகளைப் போல 4 கால்களில் தான் நடந்தான் என்பதைப் போல ஒரு வாழ்க்கை உண்டு. தனக்கு நடக்க தெரியும் என்று தெரியாமல் குரங்கை பார்த்து குரங்கை போல் மரத்திற்கு மரம் தாவி கொண்டிருந்தான். அப்படி தாவி கொண்டிருந்தவன் ஒரு நாள் தடுமாறி கீழே விழுகிற போது எழுந்து நிற்கிறான். அப்போதான் தெரிகிறது அவனுக்கு தன்னால் எழுந்து நிற்க முடியும் என்று. ஆனால் நிமிர்ந்து நிற்காமல் குனிந்து நிற்கிறான். நீங்கள் நியாண்டர்தால் மேன் என்று ஒன்றை படித்திருப்பீர்கள். வரலாற்றிலே பள்ளிக்கூடத்திலே சொல்லித் தருவார்கள். நியாண்டர்தால் மனிதன் என்பது அவனை பார்த்தாலே தெரியும், குனிந்து கொண்டுதான் நிற்பான், நிமிர்ந்து நிற்க தெரியாது. ஆக குனிந்து கொண்டு மிருகத்தை போலவே நடக்கிற அவன் எதிரே ஒரு மிருகம் வந்தால் அதை நோக்கி பாய்வான். மிருகமும் இவனை நோக்கி பாயும். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிற போது மிருகம் வென்றால் மனிதன் மிருகத்திற்கு உணவு, மனிதன் வென்றால் மிருகம் மனிதனுக்கு உணவு. இதுதான் வாழ்க்கை. வேட்டையாடி கொண்டு வருகின்ற போது அதை வீட்டுக்கு அவன் கொண்டு வருவான். அது எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் அன்றைக்கு வேட்டையாடி விட்டு வருகிறவன் அந்த குழுவின் தலைவனாக கருதப்படுவான். இதுதான் ஆதி காலத்து வாழ்க்கை. நான் பெண்களுக்கு சொல்லுவேன், இந்த உலகம் தோன்றிய அந்த காலத்தில் வாழ்ந்த மனித கூட்டத்தின் தலைமை பொறுப்பில் பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து குறித்துக் கொள்ளும். பல பேருக்கு அது தெரியாது. இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை தருகிறோம் என்கிறோம், வாய்ப்பு தருகிறோம் என்கிறோம். அந்த அளவிற்கு பிற்காலத்தில் சில சூழ்ச்சியாளர்கள் அவரை அந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்கள். ஆதி காலத்தின் குழு தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக பெண்கள் தான் இருந்தார்கள். ஆக வேட்டையாடி விட்டு வருகிறவன் தான் அன்றைக்கு கொண்டாடப்படுவான். அந்த மிருகத்தை பச்சையாகவே கிழித்து கிழித்து உண்பார்கள். நகங்கள் கூறிய மிருகத்தை போலவே இருக்கும். காரணம், அவன் மிருகத்தை சண்டையிட வேண்டும். அப்படி பச்சை காய்கறியாக தின்று கொண்டிருந்ததான் ஆதி காலத்து மனிதனுடைய உணவு. அவன் எதையும் யோசித்து கண்டுபிடிக்கவில்லை, என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. அன்றைய உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான். ஒரு நாள் அவன் ஒரு மிருகத்தை விரட்டி கொண்டு போகிறான். மிருகம் அற்றி ஓடுகிறது. அப்படி ஓடுகிற போது காட்டு தீ பற்றி எரிகிறது. அது பயத்தில் அந்த நெருப்புக்குள் உள்ளே ஓடி மறைகிறது. இவன் நெருப்பு தணிகிற வரை காத்திருக்கிறான். நெருப்பு அணைந்தவுடன் போய் அந்த மிருகத்தை எடுத்து சாப்பிடுகிறான். சுவையாக இருக்கிறது. இதுநாள் வரை உண்ட மாமிசத்தை விட அந்த மிருகத்தினுடைய மாமிசம் அவனுக்கு சுவையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது நெருப்பிலே வெந்த மாமிசம் சுவையாக இருக்கும். ஆனால் நெருப்பை எப்படி மூட்டுவது? காட்டு தீ பற்றுகிற வரை காத்திருக்க வேண்டும். சிந்தனை இல்லை, தேவைதான் மனிதனுக்கு கண்டுபிடிப்புக்கு காரணமாகிறது என்று. அதை போல ஒரு நாள் ஒரு கூரிய கல்லை எடுத்து வீசுகிறான். அதுதான் ஆதி காலத்து ஆயுதம். மனிதனுடைய வளர்ச்சியில் கற்கால மனிதன் என்று ஒன்று உண்டு. அடுத்து இரும்பு காலம், உலோக காலம் என்று ஒன்று உண்டு. இந்த கற்கால மனிதன் என்பவன் கல்லை மட்டுமே எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தினான். அதுதான் ஆயுதம், அதுதான் அவனுக்கு படுப்பதற்கு படுக்கை, எல்லாமே அப்படித்தான். வீசி எறிகின்ற கல் இன்னொரு கல்லின் மீது படுகிறது. பட்டவுடன் ஒரு பொறி பறக்கிறது. அந்த பொறி பக்கத்தில் பற்றி கொள்கிறது. அப்போதான் தெரிகிறது இப்படியும் நெருப்பை மூட்டலாம் என்பதை உணர்ந்தவன் 2 கற்களை மோதி மோதி நெருப்பை உண்டாக்க ஆரம்பிக்கிறான். மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு என்பது நெருப்பு. இதை எப்படி கண்டுபிடித்தான்? திட்டமிட்டு அல்ல, எதிர்பாராமல் ஒன்றை உணர்கிறான். இது தனக்கு தேவை என்பதை அறிகிறான். அவன் தான் முதல் விஞ்ஞானி என்று கூட கருதலாம். அடுத்தவன் கண்டுபிடித்த சக்கரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை வேகமாக்கியது. இடத்திற்கு இடம் நகர்ந்து செல்கிறவன், பின்னர் சக்கரமே இல்லாமல் வாகனத்தை மிருகங்களின் மூலம் இழுத்து சென்றவன், சக்கரத்தை கண்டுபிடித்தவுடன் பயணம் வேகமாக மாறியது. இப்படி வளர்ச்சி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மெல்ல 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 கூடிக்கொண்டே போய் இன்றைக்கு வாழ்கின்ற மனிதன் தான் கண்டுபிடிப்புகளில் தலையாயது எது என்று சொன்னால் மொழி. உலகத்தில் வேறு எந்த உயிரினத்திற்கும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த மொழி கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் மொழி உண்டு. தனக்கு நினைத்ததை பேசுவதற்கு, தன் உள்ளத்தில் இருப்பதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து வைப்பதற்கு ஒரு மொழியை கண்டுபிடித்த முதல் உயிரினம் மனிதன் தான். 6வது அறிவு என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மொழி என்பதனுடைய இன்னொரு வடிவம் தான் எழுத்து. எழுத்து தான் முதலில், பின்னர் தான் பேச்சு. தன் சொல்லுவதை எப்படி எழுதுகிறான் என்றால் பட வடிவங்களில் எழுதி காட்டுகிறான். பின்னர் ஆ ஓ என்ற ஒலி எழுப்புகிறது. கீழே விழுந்தவன் வலி தாங்க முடியாமல் எழுப்புகின்ற ஒரு குரலை கேட்டு, ஒலியை கேட்டு, அது குரல் அல்ல, ஒலி. கீழே விழுந்தால் என்ன ஒலி வரும்? ஆ அல்லது ஓ என்று அவன் கதறுகிற போது முன்னால் சென்றவன் திரும்புகிறான். ஆக இந்த சத்தம் அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவன் அடுத்து மறுபடியும் வலியையும் மறந்து ஓ என்கிறான். அவனும் பதிலுக்கு எழுப்புகிறான். எல்லோரும் கூடி வந்து ஒலி எழுப்புகிறார்கள். பின்னர் தான் புரிகிறது தங்களால் இப்படி ஒரு ஒலி எழுப்பி பின்னர் கவனத்தை ஈர்க்க முடியும் என்கிறார்களே. அந்த ஒலியிலிருந்து தோன்றியதுதான் மொழி என்பது. அந்த மொழி எழுத்து வடிவமாக மாறிய காரணத்தால் தான் அதற்கு நிரந்தர தன்மை கிடைத்தது. அந்த நிரந்தர தன்மை தான் இங்கே
இந்த புத்தக திருவிழாவில் எங்கு பார்த்தாலும் நூல்கள். நூல்கள் என்றால் வெறும் அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் அல்ல. அறிஞர் பெருமக்கள் பல்லாயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று பொருள். அப்படி படிக்க 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 அறியாமை அகல்கிறது, அறிவு வளர்கிறது. அறியாமை அகல்கிற போதே நம்முடைய குறுகிய மன ஓட்டங்கள் மெல்ல மறைந்து போகும். அறிவு வளர்கிறது என்கிற போதே சிந்தனை இன்னும் அதிகமாகும். அந்த சிந்தனை அதிகமாகிற போது குறிக்கோள் என்று ஒன்று உருவாகும். பிறந்தவர்கள் கோடி, வாழ்ந்தவர்கள் கோடி, மறைந்தவர்கள் கோடி, மக்கள் மனதில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று ஒரு கவிஞர் எழுதினார் அல்லவா, கண்ணதாசன். அந்த காலத்தில் எழுதினார், வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் கவலை இல்லை. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் நானும் பிறந்திருக்கிறோம். எல்லோரையும் போல வாழ்ந்து பொருள் ஈட்டி மாளிகை கட்டி மகிழ்ச்சியாக இருந்து மறைய போகிறோமா? நிறைய சேர்த்து வைக்கலாம். அதை பங்கு போட்டுக் கொள்ள உறவினர்கள் பின்னால் வருவார்கள், பங்கு போட்டதற்கு பின்னால் மறந்து போவார்கள். நிறைய பொருளீட்ட ஆசைப்படுகிறவர்களுக்கெல்லாம் சொல்வேன், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளை பங்கு போட்டுக் கொள்ள பின்னால் உறவினர்கள் வருவார்கள் தவிர மறந்து போவார்கள். ஆனால் பொருள் ஈட்டுவது பின்னால் தேவையோடு சரி, மற்றவைகள் எல்லாம் இந்த ஊருக்காக, உலகத்திற்காக, மக்களுக்காக என்று வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் கடந்து நிற்பார்கள். அதற்கு உதாரணம் தான் பெரியார், அண்ணா, கலைஞர், வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், இன்னும் பல தலைவர்கள். வாழ்ந்த காலத்தில் வறுமையோடு வாழ்ந்தார்கள். தங்களுடைய குடும்பத்தினுடைய சுகங்களை கூட பின்னாலே ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணிய இந்த தலைவர்கள் சரித்திரத்தின் மார்பில் நிரந்தரத்தின் பக்கங்களில் பத்திரமாக இருக்கிறார். நீங்கள் யார், நான் யார், இவர்கள் யார்? நான் நாடாளுமன்ற உறுப்பினர், இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அமைச்சர், மேயர், அதெல்லாம் கிடையாது. நாம் அனைவரும் ஒன்றுதான். எங்களுக்கு முன்னால் பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார், எங்களுக்கு பின்னாலும் வருவார்கள். அவருக்கு முன்னால் பல பேர் அமைச்சர்கள், பின்னாலும் வருவார்கள். இது நிரந்தரம் அல்ல. மனிதன் என்ற அடிப்படையில் நீங்களும் நானும் ஒன்று என்ற அடிப்படையில் உணர்கிற போதுதான் நாம் சமநிலை அடைகிறோம். எல்லோருக்கும் எல்லாம். எல்லோருக்கும் என்றால் இங்க இருக்கிற அதிகாரிகள், இங்க இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், இங்க இருக்கிற பொதுமக்கள், திருநங்கையர்கள் எல்லோரும் ஒன்றாகிறார்கள். பிறப்பால் நமக்கு பார்க்கிற தொழிலால், பொருளாதாரத்தால் ஏற்றத்தாழ்வு இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் தமிழன் மட்டுமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவன் தமிழனே. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, தமிழன் தான் சொன்னான் உலகத்திலேயே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னவனும் தமிழன் மட்டும்தான். யாம் பெற்ற இன்பமும் பெருக இவ்வையகம், இந்த பரந்த மனப்பான்மை வேறு யாருக்கு இருந்திருக்கு? இந்த 5 தத்துவங்களை மட்டும் எண்ணி பாருங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேதமில்லை. எவனும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம். பிறப்பாலே, பிறந்த குலத்தாலே இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை தகர்த்தெறிந்த முதல் இனம் உலகத்திலே தமிழினம் தான். ஐநா மன்றத்திற்கு சென்று நான் உரையாற்றப் போகிறேன். அரசாங்கம் தயாரித்து கொடுத்த உரையைத்தான் நான் படிக்க வேண்டும். நான் படிக்கிற அந்த மன்றம் என்பது ஒரு அரங்க கூட்டம் அல்ல, மைய மண்டபம், ஜெனரல் அசம்பிளி என்று சொல்வார்கள். அதிகாரிகளுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற 193 நாடுகளின் பிரதிநிதிகள் உட்கார்கின்ற அந்த அவை. அதில் இந்தியாவின் சார்பாக நான் பேச வேண்டும். சென்றிருந்தவர்கள் எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பை தருகிறார்கள். நான் பேசுவதற்கான என்ன உரையோ அதை மட்டுமே நான் படிக்க வேண்டும். காரணம், அது உலக நாடுகளின் மன்றம். ஒரு வார்த்தை தவறாக பேசினாலும் விளைவுகள் விபரீதமாகும். நான் என்ன சொன்னேன் என்றால், அதை படித்துவிட்ட அந்த அதிகாரிகளிடம், அங்கிருந்த தூதரக, நம்முடைய இந்திய நாட்டின் தூதர், அவரிடம் சொன்னேன், இதில் நான் ஒன்று சேர்க்க வேண்டும். ஏன் என்று கேட்டார்கள். அதில் ஒரு வார்த்தை இருந்தது, சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், வசுதேவ குடும்பகம். இதை அடிக்கடி நாடாளுமன்றத்தில் கேட்கலாம். துணை குடியரசுத் தலைவர் சொல்வார், பிரதமர் சொல்வார், வசுதேவ குடும்பகம். அதனுடைய பொருள் உலகம் ஒரு குடும்பம் என்பது. நான் சொன்னேன், இதே பொருள் படுகிற மாதிரி நான் ஒன்றை சேர்க்கலாமா என்று. என்ன வேண்டும் என்றார்கள். வேறு சேர்க்கக்கூடாது என்றார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் பிரதமரிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அனுமதித்தால் பேசுகிறேன். என்ன வேண்டும் என்றார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சேர்க்க வேண்டும். உடனே அந்த தகவல் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டது. இங்கே டெல்லியிலே பரிசீலித்து ஒப்புதல் தந்தார்கள், தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் என்று. அமெரிக்கா நியூயார்க் மன்றத்தில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக சென்ற திருச்சி சிவா வேட்டி ஜிப்பாவோடு சென்றேன். கோட்டு சுட்டோடு நான் செல்லவில்லை, மற்ற நாட்களில் செல்லலாம். பேசுகிற நாள் இன்றைக்கு நான் அடையாளத்தோடு சென்றேன். அராபிய நாட்டுக்காரனும் ஆப்பிரிக்கா நாட்டுக்காரனும் தன் உடையோடு வருகிற போது நான் என் தமிழன் உடையோடு வருகிறேன், பாரம்பரிய உடை. பேசி முடிக்கிற போது
நான் நெஞ்சு நிமிர்த்தி சொன்னேன், வாழ்க்கையின் ஒரு பொன்னாளாக கருதி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒலித்த மன்றம் ஐநா மன்றம். 193 நாடுகள் கூடுகின்ற மன்றத்தில் ஒரு தமிழனின் குரலாய் ஒலித்தோம் என்றால் அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் என்பதால் தான் இந்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அடிக்கடி அதை சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆக இதை சொன்னவன் தமிழன். வந்திருக்கிற இளைஞர்களுக்கோ தாய்மார்களுக்கோ, தாய்மார்களை பார்த்து நான் பேசுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் பெறுகிற பிள்ளைகள் தான் நாளைக்கு இந்த நாட்டின் செல்வங்கள். கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. வீரமுள்ள தாய்மார்கள் தான் வீரமுள்ள பிள்ளைகளை பெறுவார்கள். எனவே என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை நான் இங்கே விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இன்று இரவு முடிவெடுங்கள். இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், திருங்கையர்களாக இருக்கலாம், பள்ளியிலே படிப்பவர்களாக, வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களாக, தலைவிகளாக, யாராக இருந்தாலும் தயவு செய்து மேடையில் இருக்கிறவர்கள் உட்பட சொல்லிக் கொள்வேன், இன்று ஒரு புதிய முடிவெடுங்கள். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொல்வான். சென்று முடிந்ததை தயவு செய்து நினைத்து வாடி வதங்காதீர்கள். புதிய வாழ்க்கை என்பதை தொடங்குவோம் என்பதை போல இன்று இரவு முடிவெடுத்து உறங்கச் செல்லுங்கள். எதையாவது செய்ய வேண்டும், அது வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதை இந்த உலகம் மறக்காமல் இருக்க வேண்டும். எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படி சிந்தித்தவன் தான் கீழப்பழுவூர் சின்னசாமி, அப்படி சிந்தித்தவன் தான் பகத்சிங், அப்படி சிந்தித்தவன் தான் பாரதியார். வெள்ளையர்களின் குதிரைகளின் குளம்படிகள் விடுதலை போராட்ட வீரர்களை நசுக்கி துவைத்துக் கொண்டிருந்த போது அவன் உய்யாரமாக குளக்கரையிலே உட்கார்ந்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடிக்கொண்டிருந்தான். கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவில்லை. நம்பிக்கை இருந்தது அவனுக்கு, இந்த நாடு விடுதலை பெறும் என்ற நம்பிக்கை இருந்தது. வாணிகத்தால் அடிமைப்படுத்த வந்தவனை வாணிகத்தாலேயே விரட்டுகிறேன் என்று அங்கே இங்கே திரட்டி, மகன் இறந்து கிடந்த போது வந்து பார்க்காமல் காசு திரட்டி கப்பலொட்டிய வஉசியினால் அஞ்சி நடுங்கியது வெள்ளை அரசாங்கம். என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் இரவு நேரத்தில் சிந்தித்ததன் விளைவு. நீங்களும் அவர்களும் நானும் எல்லோரும் ஒன்றுதான். யாரும் ஒன்றும் புதிதாக 2-4 கால்களோடெல்லாம் பிறப்பதில்லை. எல்லாரும் சராசரி மனிதர்கள். சிந்திக்கிற எண்ணத்தால், செயல்படுகிற விதத்தால், மற்றவர்களை பற்றி கருதுகிற குணத்தால் ஒருவன் மாறுபடுவான். செல்வங்களே, பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை நான் வெளியில் பார்த்தேன். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் வந்திருக்கலாம். எல்லோரும் தயவு செய்து இன்று முடிவெடுங்கள். இங்க இருக்கிற நாம் அனைவரும் ஒரு நிலையில் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி புதிதாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அது எந்த வகையில் இருக்க வேண்டும்? மாறுபட்டதாக, பாராட்டப்படக்கூடியதாக, மகிழ்ச்சி அடையக்கூடியதாக. எனக்கு மட்டும் என்று கருதாமல் எப்படியாவது இந்த காரை மாத்திட்டு இன்னொரு கார் வாங்கிடும், இந்த வீட்டுக்கு பதிலாக பெரிய வீட்டுக்கு குடி போகணும் என்பது அல்ல. அது சமுதாயத்தை பற்றியதாக, இந்த உலகத்திற்கு தேவையானதை பற்றியதாக இருக்க வேண்டும். நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இன்னும் 10 ஆண்டுகள், இது 2025, 2035 கடலில் மீன்களின் அளவை விட, மீன்களின் கனத்தை விட பிளாஸ்டிக்கின் கனம் அதிகமாக கடலில் இருக்கும். The weight of the plastic will exceed the weight of the fish in the ocean. ரொம்ப பயங்கரமான நிலைமை, மறந்துடாதீங்க. கீழே போய் அப்படியே அடித்தளத்திலிருந்து கடலின் இயற்கை தன்மைகளை அழித்துவிடும். மேலே மிதக்கும் மீன்கள் செத்து போகும். இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் பல கடுமையானவற்றை எதிர்கொள்ள இருக்கின்றது. பிளாஸ்டிக் வேண்டாம் என்று சொல்கிற போது காதில் வாங்கி கொண்டே பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டு விட்டு தூக்கி போடுகிறோமே, அதையெல்லாம் மாற்றுவோம். பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம் என்ற நிலை வறுமையானால் ஒரு இடத்துல போய் இப்படி தண்ணீர் தருகிறார்கள். இந்த தண்ணீரில் பாதி குடித்து விட்டு வைத்தால் அவ்வளவுதான். தண்ணீரும் வீண், அந்த இடத்தில் பிளாஸ்டிக்கும் சேர்கிறது. நான் எப்போதும் செய்வேன். நான் இன்னும் இந்த தண்ணீரை தொடவில்லை. தொட்டு இருந்தால் அதான் நடக்கும். யார் அருந்தி இருந்தாலும், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, போகும்போது மீதி இருந்தால் கையோடு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிட்டுட்டு எங்கேயாவது அதை பத்திரமா டிஸ்போஸ் பண்ணணும். ராஜஸ்தானில் பாலைவனத்தில் ரயில் போயிட்டுருக்கு. நான் 2-3 இடங்களில் உணர்ச்சி வசப்படுவேன் சில விஷயங்கள் பேசுகிறோம். அந்த ரயிலை வந்து ஒரு பெரிய கூட்டம் வழிமறிக்கிறாங்க. கொள்ளையர்கள் அங்கே நிறைய உண்டு. அதனால பயந்துக்கிட்டு போய் ரயிலை நிறுத்துறாங்க. அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ரயிலில் ஏறி கழிவறையில் போய் தண்ணி பிடிச்சி குடிக்கிறாங்க. அதில் ஒரு வயதான அம்மா மேலே ஏற முடியாமல் கீழே நின்று, ஐயா கொஞ்சோண்டு குடித்த தண்ணீரில் கொஞ்சமாவது கொடுங்கள் என்று கையேந்தி நிற்கிறது இதே நாட்டின் ஒரு பகுதியான ராஜஸ்தான். கழிவறையிலே வருகிற தண்ணீரை குடிப்பதற்காக ரயிலை வழிமறித்து நிற்கிற மக்கள் வாழ்கிற இந்த நாட்டின் இன்னொரு பகுதியில் தண்ணீரை வீணாக்குகிற கூட்டமாக வாழ்கிறோமே. இதை குறைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் என்ன செய்ய போகிறோம் யோசியுங்கள். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்க நம்மால் என்ன செய்ய முடியும் யோசியுங்கள்.
நாங்கள் பறக்கிற விமானத்தில் உண்பதற்காக கொண்டு வந்து ஒரு விரிப்பார்கள், ஒரு நாப்கின். நான் அதை தவிர்ப்பேன். தம்பி ராஜேஷ், என்னோடு இருக்கிறவர்கள்லாம் வேண்டாமாங்க. ஏன்? அதிகமாக பயன்படுத்தப்படாமல் அந்த கெட்டியான துணி சலவைக்கு அனுப்பப்படும். சலவை செய்ய துணி, அதற்கு பயன்படுத்தப்படுகிற மின்சாரம், அதில் பயன்படுத்துகிற ரசாயனம், இந்த டிட்டர்ஜென்ட், இவ்வளவும் ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு துணிக்காக செலவழிக்கப்படுகிறது என்றால் நான் அதை தவிர்த்து அந்த தண்ணீரையும் மின்சாரத்தையும் நான் சேமிக்கிறேன். Electricity cannot be stored, but electricity can be saved. நீங்க பணத்தை பத்திரப்படுத்தலாம், தண்ணீரை பத்திரப்படுத்தலாம், மின்சாரத்தை பத்திரப்படுத்த முடியாது. ஆனால் அதை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும். அதனால எந்திரிச்சு போறப்பே ஃபேனை நிறுத்துங்க, எந்திரிச்சு போறப்பே விளக்க நிறுத்துங்க. பிள்ளைங்களுக்கு அது சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாத நேரத்தில் அதில் ப்ளக்கில் ஆன் பண்ணிட்டு ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் போகிறப்போ பைப்பை சரியாக மூடாமல் போயிட வேண்டியது. அப்புறம் கையில் இதை வச்சுக்கிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே தண்ணியை திறந்துட்டு இப்படி வேடிக்கை பார்க்கறது. இப்போலாம் எவ்வளோ தண்ணி வீணாக போகுதுங்கிறப்ப ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையானது மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாத ரெண்டு தான், ஒன்று தண்ணீர், இன்னொன்று ரத்தம். அதனால தான் ரத்த குருதி கொடை கொடுன்னு முகாம் நடத்துகிறாங்க. தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாதனால தான் சேமிக்கணும், மழை நீரை அறுவடை செய்யணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆக உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் எச்சரித்து விட்டு செல்கிறேன். இன்னும் சில காலம் கழித்து நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிற போது வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், குடிக்க தண்ணீர் இருக்குமா தெரியாது. சுவாசிக்க காற்று இருக்காமல் மூக்கிலே எதையாவது மாட்டிக்கொண்டு பிள்ளைகள் அழைகிற நாளை கற்பனை செய்யுங்கள். நாம் இல்லாத நிலையில் நம் தலைமுறை நல்ல தண்ணீர் கிடைக்காதா என்று தவிக்கிற நாள் வருகிற போது அது வரக்கூடாது என்று தடுப்பதுதான் முதல் கடமையை தவிர செயற்கை நுண்ணறிவில் எப்படி வளர்ப்பது என்பதெல்லாம் இரண்டாவது. எனவே நம்மால் முடிந்தது, பெரிய விஞ்ஞானியாக வேண்டாம், இது மாதிரி இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டியது. மகாத்மா காந்தி சொல்வார், நீ இந்த உலகை விட்டு போகிற போது புதிதாக உலகத்திற்கு எதையும் தந்துவிட்டு செல்ல வேண்டாம், ஏற்கனவே உலகம் உனக்கு எதை தந்ததோ அதை அப்படியே விட்டு விட்டு போ. இன்று இரவு முடிவெடுத்து விட்டு உறங்க செல்லுங்கள். நாளை காலையிலிருந்து அதை நடைமுறைப்படுத்த செயல்பட ஆரம்பியுங்கள். இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் குறிப்பிடத்தக்கவராக நிச்சயமாக மாற முடியும். ஏழை பணக்காரன் என்பதில்லை, படித்த படிக்காதவர்கள் என்பது இல்லை. நீங்கள் எதையாவது 4 பேருக்கு தெரிந்தவராக மாறுவதற்கான திறமையும் சக்தியும் உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த ஆற்றலை பயன்படுத்துங்கள். அதற்காக இன்று இரவு என்ன செய்ய போகிறோம் என்று முடிவெடுத்து நாளையிலிருந்து செயல்படுத்த ஆரம்பிங்கள். இந்த நாடு வளமாகும். நாம் இன்னும் உலகம் கொண்டாடுகின்ற அளவிற்கு தமிழனின் புகழ் பரவும். இரும்பு காலம் என்பது தமிழ்நாட்டில் தொடங்கியது என்ற ஆராய்ச்சி கண்டுபிடித்திருக்க காலத்தில் பல அற்புதமான ஆராய்ச்சிகளுக்கு தொடக்கம் இப்பொழுதாக இருக்கட்டும் என்ற நிலை வரட்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நடத்திய அதிகாரிகளுக்கும் கலந்து கொண்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.